ஹாய் காய்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? கண்டிப்பாக எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். தம்ப்நெயில் பார்க்கும்போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், இது நம்ம கார்டனிங் வீடியோவோட பார்ட் 2 தாங்க. சரிங்க, இன்றைக்கி நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாமல் டைரெக்டாக வீடியோக்குள்ளே போயிடலாமா? வாங்க பார்க்கலாம். ஆல்ரெடி இந்த க்ரோ பேக்கில் நான் நம்ம உரமண்ணியும் செம்மண்ணியும் மிக்ஸ் பண்ணி தனியாக எடுத்து வச்சுட்டேங்க. அப்போ தாங்க நம்மளுக்கும் கொஞ்சம் டைம் சேவ் ஆகும். நம்ம எல்லா தொட்டிகளுக்கும் இந்த உரமண்ணை எடுத்து ஒரே டைமில் ஃபில் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாகவும் இருக்கும். இப்போ நான் தக்காளி செடி வைக்கிறதுக்காக வீட்டில் இருக்க தக்காளியை எடுத்து அதை விதையாக யூஸ் பண்ணியிருக்கேங்க. நான் போன வாட்டி வீடியோலேயே ஒரு தப்பு பண்ணியிருக்கேங்க. நீங்கள்லாம் அதை கண்டுபிடிச்சிங்களா என்னன்னு தெரியல. அதுக்கப்புறம் நான் ஒரு சில பேர் சொல்லி தெரிஞ்சுக்கிட்ட விஷயம் நம்ம விதையை வச்சதுக்கப்புறம் அதுலேருந்து மேலே ஒரு லேயருக்கு மட்டும்தான் நம்ம மண் போடணுமாங்க. நம்ம அளவுக்கு அதிகமாக மண் அதுக்கு மேலே போடக்கூடாதாங்க. நான் போன வாட்டி வீடியோவில் 2 லேயர் 3 லேயர்னு சொல்லிவிட்டு நான் மண்ணை போட்டதுனால எனக்கு விதை முளைச்சி வெளியில் வரலைங்க. ஸோ நீங்களும் இதை தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா நம்ம ஃபஸ்ட் டைம் பண்ணுறதுனால நிறைய மிஸ்டேக்ஸ்லாம் பண்ணுவோம். இதெல்லாம் ஒரு விஷயமா, இது பேசிக் தானே, எல்லாருக்குமே தெரியும் தானே அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். உண்மையாகவே எனக்கு தெரியாதுங்க. தெரியாதவங்களுக்காக தான் நான் சொல்கிறேன் இதை. நெக்ஸ்ட்டு கொத்தமல்லி தாங்க. இதையுமே வீட்டில் இருக்கிறதே எடுத்து போட்டுருக்கலாமே அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். நான் ஆல்ரெடியே பிளானட் நர்சரியிலேருந்து எல்லாமே வாங்கிட்டு வந்துட்டேன். அதனால் நான் அந்த விதையை இதுக்கு போட்டுட்டேன். வீட்லேயே நம்மக்கிட்ட தனியா இருந்ததுன்னா அந்த தனியாவை கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் விதையா. ஆல்ரெடி இருட்டுச்சுன்றதுனால நான் பேலன்ஸ் அப்புறம் பண்ணிக்கலான்னு விட்டுட்டேன். அதுக்கப்புறம் மறுநாள் மார்னிங் ரொட்டீனாக நான் ஆல்ரெடி வச்சுருக்க என்னோடய பூச்செடிகளுக்கெல்லாம் தண்ணியை ஊற்றிட்டு இந்த இடத்த சூஸ் பண்ணி நம்ம ஆல்ரெடி வச்சுருக்க அந்த பூச்செடிகளெல்லாம் ஒரு பக்கமாகவும் ஒரு பக்கத்தில் நம்ம விதைக்கிற காய்கறிகளெல்லாம் இன்னொரு பக்கமாகவும் நான் செலக்ட் பண்ணி வச்சுக்கலான்னு முடிவு பண்ணி இந்த இடத்தையே க்ளீன் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஆல்ரெடி வச்சுருக்க இந்த செடிகள் எல்லாமே பழசுதாங்க. புது தொட்டிகளெல்லாம் கொஞ்சம் வாங்கி இதெல்லாம் நம்ம அதில் ரீப்ளேஸ் பண்ணிக்கலான்ட்டு, ஏன்னா இதெல்லாம் ரொம்ப பழசாயிடுச்சு. இப்போ நான் சரி பண்ணிகிட்ருக்க செடி பார்த்திங்கன்னா வெத்தலைங்க. நல்லாவே வளர்ந்து வந்துட்டு இருந்துச்சு. என்ன ஆச்சுன்னு தெரியல, நான் சரியாக பராமரிக்கலன்னு நினைக்கிறேன். அதனால் அது கொஞ்சம் சாகிற ஸ்டேஜில் போயிடுச்சு. கொஞ்சம் உயிர் தான் இருக்குது. எப்படியாவது காப்பாற்றி அதை ரீக்ரோத் பண்ணணும்னு சரி பண்ணிகிட்ருக்கேன். ஓரளவுக்கு எல்லாமே நான் இப்போ செட் பண்ணி வச்சுட்டேங்க. இப்போ என்னென்ன செடியெல்லாம் நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன்னு பார்க்கலாமா? உங்களுக்கே பார்க்கும்போது எது எது என்னென்ன செடின்னு தெரியும். இருந்தாலும் என் சைட்லேருந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். கத்தாழை, கற்பூரவள்ளி, அப்புறம் துளசி. நான் ரெடி பண்ணி வச்சுருந்த அந்த வெத்தலையை பார்த்தீங்கல்ல, அது எவ்வளோ அழகாக உயிர் கொடுத்துருக்கேன் பாருங்கள். முளைச்சே வந்துருச்சுங்க. நான் இந்த வீடியோவை நான் கொஞ்சம் லேட்டாக தான் எடுத்திருக்கேன். ஏன் இதை மென்ஷன் பண்ணுறேன்னா, என்னடா இப்போ தான் அந்த வெத்தலையை விதைச்ச மாதிரி இருக்குது, அதுக்குள்ளே முளைச்சிருக்குன்னு நீங்கள் கேள்வி கேட்கக்கூடாது இல்லையா? அப்புறம் இது செவ்வந்தி பூங்க. இது 2-3 கலரில் கிடைக்கும். நான் ஆரஞ்சு கலரில் வாங்கியிருக்கேன். இது சீசன் பூ தாங்க. அந்தந்த சீசனுக்கு மட்டும்தான் நல்லாவே பூ பூக்கும். மற்ற டைமில் அவ்வளோவா பூ கொடுக்காது. இதை நான் உங்களுக்கு லைட்டிங்கில் காட்டுறேன். பார்க்கறதுக்கே எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்களேன். அப்புறம் இதுவும் சேம் செவ்வந்தி தாங்க. இது எல்லோ கலரு. இது சரியாக பூ இல்லைன்னா இதையும் நான் உங்களுக்கு லைட்டிங்கில் காட்டியிருப்பேன். இது எல்லோ ரோஸுங்க. இது கொஞ்சம் வாடிடுச்சு. நான் தண்ணி சரியாக ஊற்றாததுனால கொஞ்சம் வாட்டமாக இருக்குது. இது ரெட் ரோஸு. நான் வச்சுருக்க செடியிலேயே ரெகுலராக பூ கொடுக்குற ஒரே ரோஸ் செடி இது தாங்க. எப்போ பாரு பூ கொடுத்துக்கிட்டே இருக்கும். அதுவும் பார்க்கறதுக்கே அவ்வளோ அழகாக கலர்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு ஜூம் பண்ணி காட்டுறேன் பாருங்களேன் இதோட கலரை. இது பூத்ததுக்கப்புறம் உங்களுக்கு நான் வீடியோவில் காட்டுறேன் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இது செம்பருத்தி செடி. நான் 2 செம்பருத்தி வச்சுருக்கேன். இப்போ பார்க்கறது ஒயிட் கலரில் பூ பூக்கும். இது பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு கலரில் பூக்குங்க. இதையும் உங்களுக்கு நான் லைட்டிங்கில் ஜூம் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். எவ்வளோ அழகாக நிறைய மொட்டு விட்டுருக்குன்னு. இந்த மொட்டு ஃபுல்லாகவே பூ பூக்குங்க. பார்க்கறதுக்கே அவ்வளோ அழகாக இருக்கும். பூத்ததுக்கப்புறம் இதையும் நான் உங்களுக்கு தனியாக வீடியோவில் காட்டுறேன். இது டார்க் பிங்க் ரோஸுங்க. இதுவுமே நிறைய பூ பூத்துக்கிட்டே இருக்குங்க. சின்ன செடி தான், ஆனால் நிறையவே பூ பூக்கும். இப்போவே பாருங்களேன் எவ்வளோ மொட்டு விட்டுருக்குன்னு. இதையும் உங்களுக்கு நான் லைட்டிங்கில் காட்டுறேன். நல்லா ஜூம் பண்ணி பாருங்கள். பார்க்கவே அவ்வளோ அழகாக இருக்கும் இந்த கலரு. இது லைட் பிங்க் ரோஸுங்க. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி பழைய தொட்டிலேருந்து இதெல்லாம் நான் மாற்றிருக்கேன். அதனால இதிலலாம் பூ இப்போ இருக்காது. பூத்ததுக்கப்புறம் நான் நெக்ஸ்ட் வீடியோவில் காட்டுறேன். இப்போ நான் என்னோடய மொத்த பூச்செடியுமே ப்ராப்பராக சொன்ன மாதிரி ஒரு பக்கமாக அடுக்கி வச்சுட்டேன். முடிஞ்ச வரைக்கும் நீட்டாக அடுக்கி வச்சுருக்கேன். முடிஞ்ச வரைக்கும் நானுமே கீழே நல்லா க்ளீன் தாங்க பண்ணேன். இருந்தாலும் அது ப்ராப்பராக க்ளீன் ஆகலை. இதோட நான் நெக்ஸ்ட்டு ஸ்டெப்பாக இதுக்கெல்லாம் கொஞ்சம் ஸ்டாண்ட் ரெடி பண்ணலான் இருக்கேன் பிவிசிலேயே. நான் கார்டனிங் வீடியோ இதுக்கு அடுத்து நான் ஏதாவது அப்டேட் பண்ணும்போது உங்களுக்கு நான் அந்த ஸ்டாண்ட் எப்படி செய்கிறது வீட்லேன்னு கூட நான் உங்களுக்கு அப்டேட் கொடுக்குறேன் அதில்.
சரி, நெக்ஸ்ட்டு நம்ம சிம்பிள், ஸ்வீட் அண்ட் ஷார்ட்டா மற்ற விதைகளெல்லாம் டக்கு டக்குன்னு பார்த்துடலாம். ஏன்னா நான் ஆல்ரெடி விதைச்சதெல்லாம் 1, 2 தான் உங்களுக்கு காட்டியிருப்பேன். நான் ஃபுல்லாக காட்டியிருக்க மாட்டேன். ஏன்னா என்னால் அதை ப்ராப்பராக வீடியோவே எடுக்க முடியலங்க. ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அதனால தான் உங்களுக்கு என்னால் அதை காட்ட முடியல. இது வந்து பார்த்திங்கன்னா பருப்பு கீரைங்க. இப்போ தான் விதை போட்டிருக்கேன். இது வந்து வெண்டைக்காய். இது நான் ஆல்ரெடி க்ரோ பேக்கில் விதைச்சிருப்பேங்க. அதை நான் என்ன பண்ணிட்டேன்னா தனியாக ஒரு பாட்டில் ரிமூவ் பண்ணி எடுத்துட்டேன். இது நல்லா க்ரோத் ஆன பிறகு நம்ம க்ரோ பேக்கில் ஃபில் பண்ணி வேரோடு எடுத்து அதில் வச்சுக்கலான்ட்டு. இது விதை போட்டு ரொம்ப நாள் கூட ஆகலைங்க. கொஞ்ச நாள் தான் ஆகுது. அந்த கொஞ்ச நாள்லேயே டக்கு டக்குன்னு முளைச்சிருச்சுங்க. இதே உங்களுக்கு நான் லைட்டிங்கில் காட்டுறேன், ஜூம் பண்ணி எப்படி இருக்குன்னு பாருங்களேன். அது பார்க்கவே அவ்வளோ அழகாக இருக்கும். அடுத்து இதில் வந்து நான் பீன்ஸ் போட்டிருக்கேன். இதில் வந்து நான் தக்காளி விதை போட்டிருக்கேன். இதில் வந்து பச்சை மிளகாய் போட்டிருக்கேன். இதில் வந்து கொத்தமல்லி போட்டிருக்கேங்க. கொத்தமல்லி போட்டு கொஞ்சம் நாள் ஆகுதுன்றதுனால இப்போ தான் லைட்டாக அங்கங்கே துளிர் விட்டு இருக்குது. அவ்வளோதாங்க. மற்ற விதையெல்லாம் நான் முளைச்சதுக்கப்புறம் உங்களுக்கு நான் படிப்படியாக காட்டுறேன். ஃபுல்லாகவே கார்டனிங் வீடியோவான்னு கேட்டிங்கன்னா கார்டனிங் வீடியோவாக போட போதில்ல. இன்றைக்கி என்னோடய டே விலாக் தான் நான் காட்டியிருக்கேன். எனக்கு என்னவோ இந்த கார்டனிங் பண்ணுறது எனக்கு அவ்வளோ பிடிச்சிருக்குங்க. அது ஏன்னே தெரியல. இந்த வீடியோ பண்ணும்போது அவ்வளோ ஒரு சந்தோஷம். ஒரு செடியாக நம்ம பார்க்கும்போது அது பூத்திருக்கிறத பார்க்கும்போது மனசுக்குள்ளே அவ்வளோ சந்தோஷம் இருக்குங்க. இதெல்லாம் வேஸ்ட்டு டைம் தானே, இதெல்லாம் ஏன் பண்ணுறாங்கன்னு நானே நிறைய வாட்டி யோசிச்சிருக்குங்க. இன்றைக்கி நானே அந்த விஷயத்த பண்ணுறேன். இது நான் வீடியோக்காக ஸ்டார்ட் பண்ணியிருந்தாலுமே இது பண்ணும்போது எனக்கு அவ்வளோ பிடிச்சிதாங்க நான் பண்ணுறேன். இதெல்லாம் ஒரு விஷயமா, இதெல்லாம் ஒரு வீடியோவாக எடுத்து போடுறியே, இதெல்லாம் ஒரு வீடியோவாக எடுத்து காட்டுறியேன்னு நிறைய பேர் பேட் கமெண்ட்ஸ் அதிகமாக பண்ணுவீங்க. இது வெளியாளுங்க யாருமே பண்ண மாட்டீங்க. கண்டிப்பாக என்னை சுற்றி இருக்கவங்க மட்டும்தாங்க அப்படி பேசுவாங்க. அவங்களுக்கு தான் நான் இதை சொல்கிறேன், மற்றவங்களுக்கு இதை நான் சொல்லலை. நான் மற்றவங்களுக்கும் சொல்லிக்கிறது ஒரே ஒரு விஷயந்தாங்க. ஏன் இந்த வீடியோவில் நான் இதை பதிவு பண்ணுறேன்னா, நம்மளால் முடிகிற விஷயங்களை நம்ம பண்ணுறோம். அதை வந்து அப்ரிஷியேஷன் பண்ணலைனாலும் அதை டீமோட்டிவேஷன் பண்ணுற மாதிரி பேசாமல் இருக்கிறது நல்லதுன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா நம்மளை சுற்றி இருக்கிறவங்க அந்த மாதிரி தான் அதிகமாகவே பேசுகிறாங்க. அதனால் நம்மளால் நிறைய விஷயங்களை பண்ண முடியாமல் போகுது. ஏன்னா இங்கே இருக்கிற யாருமே வந்து ஏதோ ஒரு விஷயம் பண்ணணுன்னாவே ஃபஸ்ட்டு தயக்கத்தை தான் முதல்ல நம்ம காட்டுறோம். அந்த தயக்கத்தை உடஞ்சி நம்ம ஒரு விஷயம் பண்ணுறோன்னா அதையே திரும்ப உடைக்கிற அளவுக்கு நம்மளை பின்னாடி கேலி பண்ணுறவங்க நிறைய பேர் இருக்காங்க. இது நான் என் அனுபவத்தில் மட்டும்தாங்க சொல்கிறேன். அதனால் முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் எல்லாருமே உங்களுக்கு என்ன விஷயம் வருதோ அதை முதல்ல ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க. பண்ணாமல் மட்டும் விட்டுறாதீங்க. உங்கள் தயக்கத்தை தூக்கி எறிஞ்சிட்டு உங்களுக்கு என்ன வருதோ அதை பண்ண முயற்சி பண்ணுங்கள். அவ்வளோதான். முயற்சியை மட்டும் நீங்கள் பண்ணுங்கள். ஆட்டோமேட்டிக்காக நடக்கிறது எல்லாமே நல்லபடியாகவே நடக்குங்க. இது மோட்டிவேஷன் ஸ்பீச்செலாம் இல்லைங்க. எனக்கு தெரிஞ்ச சின்ன விஷயத்த நான் இந்த வீடியோ மூலமா உங்களுக்கு சொல்லணும்னு நினைக்கிறேன். அவ்வளோதாங்க. இதுக்கு மேலே நிறைய நான் பேச விரும்பலை. பேசின வரைக்கும் போதும். என்னடா எதுக்கோ ஆரம்பித்து எதுக்கோ முடியுதுன்ற மாதிரி எனக்கே ஃபீல் ஆகுது. அதனால் இந்த வீடியோவை நான் இதோட முடிச்சுக்கிறேன். இதுக்கப்புறம் என்னோடய விலாகில் நான் புதுசாக ஏதாச்சும் காட்ட ட்ரை பண்ணுறேன். இந்த வீடியோவை பிடிச்சவங்க கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாச்சும் என்கிட்ட சொல்லணும்னு இருந்தால் கமெண்ட்ஸில் தாராளமாக சொல்லுங்கள். முடிஞ்ச வரைக்கும் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். பாய் ஆல். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.